முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் மகனே ஒரு கைமுகன் தம்பியே நின்னுடைய தந்தை கால் எப்பொழுதும் நம்பியே கை தொழுவேன் நான். ஐபிசி தமிழர்களுக்கு அன்பான காலை வணக்கம். இன்று பங்குனி 27 ஏப்ரல் 10 புதன்கிழமை. இன்றைய 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களே, இந்நாளிலே மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள். ஆரோக்கியத்தை பற்றி அதிக அக்கறை எடுத்துக்கொள்வீர்கள். அதாவது வருமுன் காக்கக்கூடிய எண்ணம். உடற்பயிற்சி செய்வது, உணவு கட்டுப்பாடு, நடைப்பயிற்சி செய்வது, யோகாசனம் செய்வது, தியானம் செய்வது என்று உடல் நலம் மற்றும் மனநலம் சார்ந்த விஷயங்களை பற்றி சிந்திப்பது, இப்படி உயர்ந்த குணங்களை கொண்டு இன்றைக்கு காணப்படுவீர்கள். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். பிறரிடத்திலே வாழ்த்து பாராட்டு பெறக்கூடிய அம்சம் இருக்கின்றது. இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் விநாயக பெருமாள். ரிஷபராசி என்பர்களே, தன்னம்பிக்கையோடு இந்த நாளை நீங்கள் தொடங்குவீர்கள். உற்சாகமாக இருக்க முடியும். பொதுவாக ஆண்டு கோள்கள் என்று சொல்லக்கூடியது 4 வருடக்கோள். ஒரு வருடம் குரு பகவான் ஒரு ராசியில் இருப்பது, 1.5 ஆண்டுகள் ராகு கேது, 2.5 ஆண்டுகள் சனி பகவான். இப்படி இந்த ஆண்டுகோள்கள் அனைத்துமே சாதகமாக இல்லாத சமயத்திலும் கூட ஒருவருக்கு நன்மை நடக்குமா? ஒருவர் மகிழ்ச்சியாக இருக்க முடியுமா என்றால் தாராளமாக இருக்க முடியும். ஆண்டுகோள்கள் 4 தவிர மாதக்கோள்கள் 4 தினக்கோள் ஒன்றும் இருக்கின்றது. இப்படிப்பட்டவை உங்களுக்கு சாதகமாக இருக்கும் பட்சத்தில் அனைத்தும் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும். இன்றைய நாள் தன்னம்பிக்கை, உற்சாகம், உறுதி, இப்படிப்பட்ட உயர்ந்த எண்ணங்கள், குணங்கள் உங்களிடத்தில் இருக்கும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேய சுவாமி. மிதுன ராசி அன்பர்களே, நல்ல செலவுகளை செய்வது, சுப காரியங்களிலே கலந்து கொள்வது, சுப காரியங்களை, நல்ல காரியங்களை முன்னின்று நடத்தி வைப்பது, பிறருக்கு உதவுவது, இப்படிப்பட்ட விஷயங்கள் இன்றைக்கு சாத்தியமாகும். குறிப்பாக இன்றைய நாளிலே பயனுள்ள செலவுகளை செய்வீர்கள். உங்களுடைய நேரத்தை நல்ல விதமாய் கழிப்பீர்கள். அல்லது உங்களுடைய செலவு பயனுள்ளதாக மட்டுமே இருக்க வேண்டும், நல்ல விஷயங்களுக்கு மட்டுமே நீங்கள் நேரம் செலவழிக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதனால் உங்களுக்கு மன நிறைவு, மகிழ்ச்சி, ஆனந்தம் இருக்கின்றது. இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் நடராஜ பெருமாள். கடகராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே நீங்கள் விருப்பப்படி உங்களுடைய காரியங்களை செய்ய முடியும். தடை ஏதும் இருக்காது. முழுமையான பலனையும் நாம் மட்டுமே அனுபவிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்காது. நமக்கு நல்லது நடக்கின்றதா, இறைவன் நமக்கு கொடுக்கிறாரா, நம்மால் முடிந்த அளவிற்கு பிறருக்கு நாம் நன்மை செய்வோம் என்ற மனநிலையிலே நீங்கள் இருந்து அதன் மூலமாக மன நிறைவையும் புண்ணியத்தையும் பெறுவீர்கள். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பார்வதி தேவி. சிம்மராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே உங்களுடைய செயல்பாடுகள் அனைத்தும் மிகவும் நேர்த்தியாக இருக்கும். இந்த வேலையை இப்படித்தான் செய்ய வேண்டும் என்பதை உங்களை பார்த்து தான் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று பிறர் நினைக்கும்படியாக செயல்படுவீர்கள். எந்த அளவிற்கு ஒருவர் பணிந்து போக முடியுமோ, அடிபணிந்து நடக்க முடியுமோ, அவர் அந்த அளவிற்கு அதிகாரமிக்க நிலைக்கு வருவார். இப்படிப்பட்ட விஷயங்களை இன்றைக்கு நீங்கள் புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். என்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி. கன்னிராசி அன்பர்களே, கல்வியிலே ஆராய்ச்சி கல்வி, மருத்துவ கல்வி, நல்ல விஷயங்களை கண்டுபிடிக்கக்கூடிய விஷயங்கள், இவற்றிலே உங்களுக்கு ஈடுபாடு இருக்கும். இப்படிப்பட்ட துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு இன்றைக்கு அனுகூலம் இருக்கின்றது. அதே போல் படித்து முடித்து உத்தியோகத்திற்காக முயற்சி செய்யக்கூடியவர்களுக்கு இப்போது எதிர்பார்த்ததை விட சிறந்த உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. பொதுவாகவே இன்றைய நாளிலே நீங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்படும். நீங்கள் அங்கீகரிக்கப்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கின்றது. இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஐயப்ப சுவாமி. துளாராசி அன்பர்களே, இந்நாளிலே நீங்கள் உங்களுடைய கடன் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய அமைப்பு, நோய் நொடிகளை தீர்க்கக்கூடிய அமைப்பு, இவற்றையெல்லாம் பெறுகிறீர்கள்.
பெரிய கஷ்டங்கள், பெரிய பிரச்சனைகள் உங்களை விட்டு அகலப் போகின்றது. உங்களுடைய சுதந்திரமான செயல்பாடுகளுக்கு தடையாக இருந்த அனைத்து தடைகளும் அகலப் போகின்றது. இந்நாளிலே நீங்கள் உங்களுடைய விருப்பப்படி செயல்பட்டு நற்பலனை அடையப் போகிறீர்கள். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் துர்கா தேவி. விருச்சிக ராசி அன்பர்களே, இந்நாளிலே உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் கிடைக்கப் போகின்றது. இப்படியாக நாம் ஒரு பொருளை வாங்க வேண்டும் என்று நினைக்கும் போது அதை பற்றி யாராவது பேசுவது, அதை பரிசாக கொடுப்பது, இப்படி நம்முடைய மனது எதை விரும்புகிறதோ அதை அடையக்கூடிய தன்மை நமக்கு வந்துவிடும். அது மிகவும் எளிதாகவும் கூட சில சமயத்தில் இருக்கும். எந்த அளவிற்கு நாம் நம்பிக்கையோடு விரும்புகிறோமோ, இறை நம்பிக்கையும் கூட அப்படித்தான். இறைவனை உறுதியாக நாம் பற்றி கொள்ளும் பொழுது, முழு நம்பிக்கையோடு இருக்கும்போது அந்த பிரார்த்தனை அப்படியே நடந்தேறும். அப்படியாக இந்நாளிலே நீங்கள் உங்களுடைய மனதிற்கு இருக்கக்கூடிய சக்தியை புரிந்து கொள்வீர்கள். விரும்பியதை அடையக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நாராயணர். தனுசு ராசி அன்பர்களே, போட்டிகளிலே வெற்றி கிடைக்கும். எந்த ஒரு சவாலையும் எதிர்கொள்ளக்கூடிய நிலையிலே நீங்கள் இருப்பீர்கள். நல்ல எண்ணத்தில் இருக்கக்கூடியவர் எதற்கும் கவலைப்பட வேண்டிய, பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. இன்றைக்கு உங்களுக்கு நல்ல துணிவு இருக்கும். நீங்கள் இன்றைய நாளிலே சிறந்த மனிதராக காணப்படுவீர்கள். பிறருக்கு குருவாக இருப்பதற்கான தகுதியை நீங்கள் வளர்த்து கொள்வீர்கள். அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு பக்குவமான பேச்சு, நடத்தை, செயல்பாடு இவை உங்களிடத்திலிருந்து இன்றைக்கு வெளிப்படும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சத்யநாராயண சுவாமி. மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய கல்வியிலே முழுமையான ஈடுபாடு இருக்கும். நாம் படித்து ஒரு வேலைக்கு சேர வேண்டும், அதற்குண்டான ஒரு பட்டயம் பெறுவதற்கான வழி மட்டும்தான் கல்வி என்று நினைத்து கொண்டிருந்தால் அதனுடைய மகத்துவம் தெரியாது. கல்வி என்பது வாழ்க்கையிலே நமக்கு தேவையான, நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய அத்தியாவசியமான ஒரு விஷயம். நம்முடைய அறிவு அதனால் பெருகும். நினைவாற்றல், பக்குவப்படுதல், இப்படிப்பட்ட விஷயங்கள் அதிலிருந்து நமக்கு கிடைக்கும். இப்படிப்பட்ட எண்ணத்தோடு படிப்பவர்கள் அந்த கல்வியிலே சிறந்து விளங்குவார்கள். அதே போல் கல்வியிலேயே குறிப்பிட்ட ஒரு துறையை எடுத்து அந்த துறையிலே விரும்பி ஈடுபாட்டோடு, கல்வியை தாண்டியும் கூட பொழுதுபோக்காகவும் கூட கிடைக்கக்கூடிய நேரத்திலெல்லாம் அதை பற்றிய சிந்திப்பது, செயல்படுவது, இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டவர்கள், செயல்பாடு இருக்கக்கூடியவர்கள் அந்த துறையிலே சிறந்து விளங்கக்கூடிய நிபுணத்துவத்தை பெறுகிறார்கள். அப்படியாக நிபுணத்துவம் பெறக்கூடிய ஒரு எண்ணம் உங்களுக்கு இன்றைக்கு பிறக்கும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தேவி. கும்பராசி அன்பர்களே, இந்நாளிலே வாகன யோகம் இருக்கின்றது. வாகனம் சம்பந்தமான ஏற்பட்ட பிரச்சனையை சரி செய்ய முடியும். வாகன பழுதுகளை நீக்க முடியும். மேலும் இன்றைய நாளிலே நீங்கள் வாகன பயிற்சியை பெற முடியும். புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வது, வாகனம் இயக்குவதற்கு, அதே போல் நீச்சல் பழகுவதற்கு, விளையாட்டு போட்டிகள் சம்பந்தமான விஷயங்கள், தற்காப்பு கலை சம்பந்தமான விஷயங்கள், இதில் ஆர்வம் இருக்கக்கூடியவர்கள் இன்றைக்கு அதை பழகத் தொடங்கலாம். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான். மீனராசி அன்பர்களே, உடன் பிறந்தவர்கள் மீது அக்கறை எடுத்துக்கொள்வீர்கள். குறிப்பாக பெற்றோருக்காக உடன் பிறந்தவர்களிடத்திலே விட்டு கொடுத்து போக உங்களால் இன்றைக்கு முடியும். நல்லவர்கள் உங்களுக்கு நண்பர்களாக வாய்ப்பார்கள். அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் கூட உங்களை பற்றிய நல்ல மதிப்பு கொண்டு உங்களை அனைத்திற்கும் முன்னிற்கும்படியாக அறிவுறுத்துவார்கள். அனைவரும் உங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு நீங்கள் பிறரை மன்னிக்கக்கூடிய நபராக, பெருந்தன்மையான நபராக இன்றைக்கு திகழ்வீர்கள். இப்படிப்பட்ட எண்ணம் உங்களுக்கு இப்போது ஏற்படும். அதற்குண்டான பலனும் கிடைக்கும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் விநாயக பெருமான். இந்நாள் எல்லோருக்கும் வெற்றி தரக்கூடிய சிறந்த நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.